தமிழ்நாட்டிலே என்னை ஒரு சாதியவாதியாக மட்டுமே பார்த்து எனக்கு எதிரான அவதூறுகளை திட்டமிட்டு சாதியவாத தலைவர்கள் பரப்பிக் கொண்டிருந்த வேளையில் அந்த வளையத்தை தாண்டிய ஒரு ஆளுமைதான் தம்பி திருமாவளவன் என்று அடையாளப்படுத்தியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அவர் தான் முதல்ல என்ன ரெகக்னைஸ் பண்ணவர். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர் என்னை முதல்ல ரெகக்னைஸ் பண்ணலை. தேர்தல் களத்திற்கு முன்பு சொல்லுகிறேன், தேர்தல் களத்திலே ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு தேர்தல் தேவை என்கிற அடிப்படையிலே என்னை அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்தினார். அதை என்றென்றைக்கும் நாம் நன்றி உணர்வோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவரை கூப்பிடாதீங்க, அவரை சேர்க்காதீங்க, அவரை ஊக்கப்படுத்தாதீங்க என்று அப்போதே நமக்கு எதிரான அவதூறுகள் குறிப்பாக பாமகவினரால் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. இவ்வளோ பெரிய கோப்பு கொடுத்து மூப்பனாட்ட போய் கொடுத்து அதில் பாருங்கள், சுவர் எழுத்து விளம்பரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு. தீன்னு போட்டிருக்க இடத்துல கத்தி அருவாள் இருக்குது, எண்ணு போட்டு முடிகிற இடத்துல வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்குது, முற்றுப்புள்ளி வைக்கல வெடிகுண்டு, கொம்பு போடலை அருவாள் இருக்குது, இவனையா நீங்கள் ஊக்கப்படுத்த போகிறீர்கள் என்று அதை ஒரு ஆதாரமாக காட்டி எனக்கு எதிரான அவதூறுகளை கண்டபடி எல்லாம் பரப்பினார்கள். அதையெல்லாம் தாண்டி மூப்பனார் அவர் எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறார், அவர் எப்படி இருந்தாலும் அவரை ஏற்பேன் என்று வெளிப்படையாக பேசியவர். ஆனால் அதை தாண்டி எந்த தேர்தல் நோக்கமும் இல்லாமல் என்னை அங்கீகரித்த பெருமைக்குரியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இந்த வரலாறு தெரியாத மூடர்கள் இன்றைக்கு நமக்கு எதிரான அவதூறுகளை ராஜபக்சேட்ட போய் கை குலுக்கினாரு. ராஜபக்சேவுக்கு தெரியுது, போன 2வது நிமிஷத்திலே சொல்கிறார், இவர் பாருங்க எங்கள் கருத்தை கேட்காமலே எங்களுக்கு எதிராக அடிக்கடி போராட்டம் நடத்துகிறவர் இவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. முடிச்சுட்டு போகிறப்ப ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் என் கையை பிடிச்சிக்கிட்டு டிஆர் பாலு அவர்கிட்ட சொல்கிறார், தெரியுமா இவர் அவருக்கு ரொம்ப க்ளோஸ், நல்ல வேளை இவர் அப்போ இல்லை, இருந்திருந்தால் இவர் மேலே போயிருப்பார், இவரையும் போட்டு தள்ளியிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். ராஜபக்சேவுக்கு தெரியுது திருமாவளவன் யாருன்னு. இந்த அளவுக்கு பிரபாகரன் அங்கீகரிக்கிறார், ராஜபக்சே அறிந்திருக்கிறார் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை பிடித்த சாதி வெறியர்கள் தொடர்ந்து வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். போனார், கையை குலுக்கினார், அவர்கள் அரசியல் அறியாமையில் உணர்கிற அற்பர்கள் என்று நாம் கடந்து போகிறோம், அது வேறு. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களின் வாயிலாக அவர்கள் பரப்புகிற அவதூறுகள் இன்றைக்கி என்ன உத்தியை கையில் எடுத்திருக்காங்கன்னா, திருமாவளவன் பறையர்களுக்கு எதிரின்னு. பாட்டாளி மக்கள் கட்சி தலித் அல்லாதவர்களுக்கு திருமாவளவன் எதிரின்னு. ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். பாஜக காரங்க திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிரிங்கிறான். இவன் முஸ்லீம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் சேர்ந்துக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறான். அவன் என்னை இந்துக்களின் எதிரிங்கிறான். பாமக போன்ற சாதியவாத அமைப்புகள் என்னை தலித் அல்லாதவர்களுக்கு எதிரின்றான். தலித்துகளில் சில பேர் இவர் பறையர் எங்கள் சாதிக்கு எதிரி என்று பறையர் அல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ பறையர்களில் சில கைக்கூலிகள் புறப்பட்டு இருக்கிறார்கள், திருமாவளவன் பறையர்களுக்கு எதிரி என்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாஜக சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களின் கொள்கைக்கு நான் எதிராக இருக்கிறேன் என்பது அதில் உறுதிப்படுகிறது. அவர்கள் பேசுகிற சனாதன அரசியலுக்கு திருமாவளவன் எதிராக இருக்கிறான், அதனால் அவன் ஆத்திரப்படுகிறான். பாமக காரன் திருமாவளவனை எதிரி என்று சொல்லுகிறான் என்றால் நான் சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறேன், சாதியவாத சக்திகளை எதிர்க்கிறேன் என்பதை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். பறையர் அல்லாத தலித்துகள் எங்களை தலித் என்று சொல்லக்கூடாது, திருமாவளவன் எங்கள் சாதிக்கு எதிரி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் விரும்புகிற சாதி அரசியலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறேன், அதனால் அவர்கள் எதிரி என்கிறார். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நாங்கள்லாம் எங்கள் சாதி பெருமையை பேசுகிறோம், நீ உன் சாதி பெருமையை பேசு. சாதி ஒழிப்பை பேசுகிறவன் சாதி பெருமை பேச மாட்டான். சாதி ஒழிப்பை பேசுகிறவன் சாதிய கட்டமைப்பை
தகர்க்க வேண்டும் என்கிற இலக்கில்தான் குறியாக இருக்க முடியும். அதனால்தான் தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்போடு இணைத்து பார்க்கிறது. தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு அல்ல. தமிழ் தேசியம் என்பது பிற மொழி வெறுப்பு அல்ல. தமிழ் தேசியம் என்பது தெலுங்கு கன்னட எதிர்ப்பு அல்ல. தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியம் என்கிற கட்டமைப்புக்குள்ளே இருந்து நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்க முடியாது. எங்களுக்கு ஒரு இறையாண்மை, மொழி சார்ந்த இறையாண்மை இருக்கிறது, இனம் சார்ந்த இறையாண்மை இருக்கிறது. அந்த தனித்துவத்தை ஒருபோதும் இழந்துவிட மாட்டோம். நீ விரும்புகிற இந்துத்துவ தேசியத்தை, இந்திய தேசியத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று எதிர்த்து போரிடுவதுதான் உண்மையான தமிழ் தேசியம். ரெண்டே தேசியம் தான் இருக்கு. ஒன்று இந்திய தேசியம், இன்னொன்று மொழி வழி தேசியம். மொழி முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை, எனக்கு நாடு முக்கியம், எனவே இந்தியா என்கிற நாடு முக்கியம், எனவே இந்திய தேசியம் என்று பேசியது காங்கிரஸ். எனக்கு நாட்டை விட மதம் முக்கியம், எனவே மதவழி தேசியம் தான் எனக்கு முதன்மையானது என்று பேசுவது பிஜேபி. இவன் பேசுவது இந்து தேசியம், மற்ற மதங்களுக்கு எதிரான வெறுப்பு, இந்து பெரும்பான்மைவாத ஒருங்கிணைப்பு. இந்த தேசம் இந்துக்களுக்கானது. பிற மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தேசமாக இது இருக்காது. இதுதான் அவன் பேசுகிற இந்து தேசியம். இந்து தேசியம் என்பது வெறும் இந்துக்களுக்கான தேசியமாக மட்டும் இல்லாமல் அது சாதியத்தையும் உள்வாங்கிய தேசியம். அதை மறந்துவிடக்கூடாது. இந்துவாக உணர்ந்தால் சாதியாக உணர்வது என்றுதான் பொருள். இந்து என்று ஏற்றுக்கொண்டால் சாதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாதியை ஏற்றுக்கொண்டால் இந்து என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்து என்பதை ஏற்றுக்கொண்டால் பார்ப்பனர்கள் தான் எங்களுக்கு மேலானவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் நாங்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.